சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள தாவேகா தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வார இறுதி நாட்களில் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர் ஆகிய நகரங்களில் ஏற்கனவே பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அதன் தொடர்ச்சியாக இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நிபந்தனைகளுடன் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கி வருகிறார்கள். தாவேகா தொண்டர்கள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும். விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து ரசிகர்கள் வாகனங்களில் வரக்கூடாது. கட்டடங்கள், மரங்கள், விளக்கு மற்றும் கொடி கம்பங்கள், சிலைகள் ஆகியவற்றின் பாதுகாப்பு தடுப்புகளின் அருகில் தொண்டர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தாவேகா தலைமை தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள இடத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது தாவேகா நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்நிலையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசி சந்தித்த அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தாவேகா பிரச்சாரம் மற்றும் மாநாட்டிற்கு தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் மற்ற கட்சிகளுக்கு இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதை நாங்கள் கடைசி நேரத்து வரைக்கும் பாருங்கள், மதியம் 2 மணி 3 மணி வரைக்கும் போராடி இடத்தை தீர்மானம் செய்து அதுக்கப்புறம் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை எந்த கட்சிக்கு இருக்குது சொல்லு. முத நாள் மதியம் 3 மணி வரைக்கும் நாங்கள் எந்த இடம்னு சொல்ல முடியாமல் எல்லாரும் சுற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் அனுமதி வாங்க 10லேருந்து 12 நாள் ஆகும். எங்களுடைய மொத்த நிர்வாகிகளும் எங்கள் பொதுச் செயலாளரும் எல்லாரும் 10 நாள் 12 நாள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கும் DSP அலுவலகத்திற்கும் இங்கே இருக்கிற கமிஷனர் அலுவலகத்துக்கும் சுற்றி வந்து தான் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த சேலஞ்சஸ் எங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. பட் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இவர்கள் செய்வார்கள், இதற்கு மேலேயும் செய்வார்கள். இது எல்லாம் எதிர்கொள்ள நாங்களும் தயாராக தான் இருக்கோம்.